பிக் பாஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். போன எபிசோட் அதாவது ஃபர்ஸ்ட் டேவே ரொம்பவே கலக்கலா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு எல்லாருமே ஃபன் பண்ணிட்டு அதுலயும் நிஷாக்கா பயங்கரமா எல்லாரையுமே சிரிப்பேத்தி வெறுப்பேத்தி கலாச்சி எப்படியோ ஜாலியா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு செகண்ட் டே கிட்டத்தட்ட எல்லாரையுமே அழவிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஸ்டோரியும் எழுதிருக்கு. அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எடுத்த உடனே எல்லாரையுமே அழவிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு எபிசோட் அமைஞ்சிருக்கு. அதுலயும் நிஷாக்காவோட ஸ்டோரி கேட்டு கண்டிப்பா யாராலையும் அழாம இருக்கவே முடியாது. அதுலயும் ஸ்பெஷல் பாத்துட்டீங்கன்னா நிஷாக்கா அழக்கூடாதுன்னு எவ்வளவு ட்ரை பண்றாங்க, எவ்வளவோ சிரிச்சு சிரிச்சு மழுப்புறாங்க. ஆனா இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய கண்ணுல இன்னைக்கு கண்ணீர் வந்திருக்கு. சோ அப்படி என்ன நடந்தது இன்னைக்கோட எபிசோட் அப்படின்றத இப்ப நம்ம இந்த ரிவ்யூல பாக்கலாம். நேத்தோட எபிசோட்ல யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு ஹார்ட் கொடுக்கலாம், யாருக்கு பிடிக்கலையோ அவங்களுக்கு ஹார்ட் பிரேக்கிங் அந்த சிம்பிளா அந்த ஸ்டாம்பை குத்துறோம் அப்படின்ற ஒரு போட்டி இருந்ததுலயே ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி. சோ இன்னைக்கான எபிசோடும் இந்த சீன்ல தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 7:30 PM. இப்போ வந்து பாலாஜி தான் பேசுறாரு. பாலாஜி வந்து நிஷாக்கா அண்ட் ரேகா மேம் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் ஹார்ட் பிரேக்கிங் அந்த சிம்பிளை கொடுக்குறாங்க. நிஷாக்காக்கு சொன்ன ரீசன் என்னன்னா அவங்க வந்து நான் சாப்பிடுறதுல ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. எனக்கு ஜிம்ல போறதுனால எக்ஸசைஸ் பண்றதுனால எனக்கு வந்து புரோட்டீன் ஷேக் ரொம்ப பிடிக்கும். பட் அவங்க அதை கணக்கு வைக்கிறாங்க, எனக்கு அது பிடிக்கல, ரொம்ப சைல்டிஷா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் அடுத்தது ரேகா மேம். ரேகா மேமும் அதேதான், அவங்க ரொம்பவே அவங்க போடுற ஆர்டர்ல எனக்கு பிடிக்கல, ரொம்ப டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு ரீசனை சொல்லிருக்காங்க. அடுத்து ஹார்ட் யாருக்கு கொடுத்தாங்கன்னு பாத்துட்டீங்கன்னா சுரேஷ் அண்ட் ரியோ இவங்க ரெண்டு பேருக்கும் தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் மேல எனக்கு ரொம்பவே ரெஸ்பெக்ட் இருக்கு, ரொம்பவே மிங்கிள் ஆகி ரொம்ப நல்லா பேசுறாங்க. அதே எனக்கு ரியோ ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களுக்குள்ள இருக்கிற இந்த கனெக்ஷன் லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரியோ கொஞ்சம் எமோஷனல் ஆகி அப்படியே பாலாஜியை வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. அடுத்தது வந்து அனிதா வராங்க. அனிதா ரமேஷ் அண்ட் சம்யுக்தா இவங்க ரெண்டு பேருக்குமே தான் அந்த ஸ்டாம்பை ஹார்ட் பிரேக்கிங் ஸ்டாம்பை கொடுக்குறாங்க. காரணம் வந்து அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு கனெக்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா நிஷாக்கா அண்ட் வேல்முருகன் இவங்களுக்கு தான் அவங்களுடைய ஹார்ட்டை கொடுக்குறாங்க. வேல்முருகன் சார் எப்பவுமே ரொம்பவே ஜாலியா என்ன சிரிக்க வச்சுட்டு அந்த மாதிரி இருக்காரு, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பிரபோல பார்த்த மாதிரி நிஷாக்காவை பத்தி கொஞ்சம் அப்படியே அவங்க அம்மாவையும் கனெக்ட் பண்ணி எமோஷனலா பேசி ஆயிடுறாங்க. நிஷாக்கா அவங்களுடைய கலர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லா மத்தியிலையும் ஒரு ஸ்டார் மாதிரி அவங்களுடைய அந்த இன்ஃபீரியாரிட்டியை அதை மாத்திட்டு அவங்க ஒரு ஸ்டார் மாதிரி மின்னிட்டு இருக்காங்க. எங்க அம்மா அவங்கள பார்த்து கத்துக்கிறோம், அதுக்காக தான் நான் இதை கொடுக்குறேன். இவங்களை பார்க்கும் போது எனக்கு எங்க அம்மாவை பாக்குற மாதிரி இருக்கு. அதனால நிஷாக்கா எங்க இருந்தாலும் நான் தேடி தேடி அவங்க பக்கத்துலயே போய் உட்கார அவங்க கிட்ட பேசுறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க உங்களை பார்க்கும் போது எங்க அம்மா ஞாபகம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயங்கரமா ஒரு மாதிரி அழுதுறாங்க. அழுதுட்டு அப்படியே நிஷாக்காவை கட்டி பிடிச்சிடறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுல எல்லாருமே சொல்லி அமிச்சாங்க அழக்கூடாது அழக்கூடாதுன்னு. பட் நான் ஒரு எமோஷனல் இடியட், நான் டக்குன்னு அப்படியே ஒரு செகண்ட் கூட ஆகாது டக்குன்னு அழுதுருவேன். சாரி சொல்லிட்டு அவங்க போய் ஒரு இடத்துல உட்காந்துறாங்க. சோ ஃபைனலி டாஸ்க் முடிஞ்சிருச்சு. இதுல இன்னும் சில பேரோட டாஸ்க் எல்லாம் காட்டல. மேபி அவங்களுடைய டாஸ்க் எல்லாமே அவங்க சொன்னது எல்லாமே அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல போல, அதனால கட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது மணி 7:50 ஆகுது. அதாவது எல்லாருமே உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா கார்டன் ஏரியால. உட்காந்துட்டு இருக்கும்போது ஆரி சிவானிக்கு எல்லாருமே இந்த மாதிரி ஹார்ட் பிரேக்கிங் கொடுத்தது கொஞ்சம் எக்ஸா இருக்கும், அதனால அவங்களுடைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. இதுல பாலாஜி, சோமு அண்ட் ஆரி இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு நீங்க இதுக்கு 4 மணிக்கு போஸ்ட் போடுறீங்க, ஏதாவது ஒண்ணு செய்யணும், ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்றதுக்காக தானே, நீங்க அதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது சிவானி எனக்கு இவங்க தான் கேம் விளையாடுறாங்க போல, எல்லாரும் என்ன கேம் விளையாடுறேன்னு சொல்றாங்க, நான் என்ன தோணுதோ எனக்கு எப்படி இருக்குன்னு தோணுதோ நான் அப்படிதான் இருக்கேன், அவங்க ஒருவேளை கேம் விளையாடுறதுனால தான் அவங்க பாக்குறவங்க எல்லாருமே கேம் விளையாடுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி எடுத்துறாங்க. உடனே ஆரி அவ்வளவுதான், நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுதான் நமக்கு முக்கியம். இதுல யார் ஜெயிக்கிறாங்க தூக்குறாங்க, நாளைக்கு நீங்க என்ன கூட ஜெயிக்கலாம், இவங்க ஜெயிக்கலாம், அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணவே கூடாது. இங்க பார்ட்டிசிபேஷன் மட்டும் தான் முக்கியம். இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு, சோ யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இப்பதான் ஷைன் ஆகிட்டே இருக்கீங்க, இப்பதான் ரைஸ் ஆகிட்டே இருக்கீங்க. சோ யாருக்காகவும் உங்களை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாம நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்க பாருங்க அப்படின்னு ரொம்பவே சூப்பரா அவர் அட்வைஸ் கொடுக்குறாரு சிவானிக்கு. உடனே பாலாஜி இந்த மாதிரி ஹார்ட் பிரேக்கிங் எல்லாம் கொடுக்கும் போது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும் அப்படின்னு போது ஆமா கொஞ்சம் லைட்டா அப்படியே ரொம்ப ஃபீல் ஆச்சு அப்படின்னு சிவானியும் சொல்லுவாங்க. தென் மணி 12 ஆகுது. அனிதா வந்து நியூஸ் ரீடர் இல்லையா, சோ அவங்க சிவானி கேக்குறாங்க நீங்க நியூஸ் படிச்சு காட்டுங்கன்னு. டாஸ்க் பண்ணும்போது சக்கரவர்த்தி சார் ஏதோ இந்த ஹார்ட்டின் சரியா தெரியாம ஏதோ சொதப்பிருக்காரு போல, சோ அத ஒரு கண்டென்ட்டா மேக் பண்ணி சிவானி கேட்டதுக்காக அனிதா சம்பத் ஒரு மாதிரி நியூஸ் ரீடிங் மாதிரி படிச்சு சூப்பரா தான் படிக்கிறாங்க, படிச்சு காட்டுறாங்க. சோமுக்கு ரொம்பவே பிடிக்குது, இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குது, செம்மையா பேசுறீங்க, தமிழ் சூப்பரா இருக்கு அப்படின்னு அப்ரிஷியேட் பண்றாங்க. இதுல சக்கரவர்த்தி சார் அப்ரிஷியேட் பண்றாரு. பட் என்னன்னா ஒரு வேர்டை மட்டும் விட்டுறாரு. அதாவது நியூஸ் ரீடிங் படிக்கும் போது வணக்கம் அப்படின்னு சொல்லும் போது எச்ச விடுவாங்க, அதனால நான் யாரும் எந்த நியூஸ் ரீடர் கிட்டயும் போய் பேச மாட்டேன் அப்படின்ற ஒரு வேர்டை மட்டும் சொல்லிடுறாங்க. இது வந்து அனிதா சம்பத்துக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிருக்கு போல. பட் அங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அதுக்கப்புறமா வேல்முருகன் சார் உட்காந்துட்டு இருப்பாரு, அவங்க கிட்ட போய் இந்த கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஃபீல் எல்லாம் பண்ணல, பட் அவர் அப்படி டக்குன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி எரிச்சல் ஆயிடுச்சு, கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதை நம்ம இப்படியே பின்னாடி பேசிட்டு இருக்க கூடாது, நாளைக்கு நான் டைரக்டா அவர்கிட்டயே சொல்லிடுறேன், சாரியும் கேட்டுடுறேன், அதுக்கப்புறமா நீங்க பேசுறது எனக்கு ஹர்ட் ஆச்சுன்னு சொல்லிடுறேன், ஏன்னா நம்மளுக்குள்ள பேசிட்டு இருந்தா அப்புறம் நம்ம பின்னாடி பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிதா சம்பத் அதை விட்டுறாங்க. அடுத்ததா சிவானி
ஷிவானியை தான் காட்டுறாங்க. ஷிவானி வாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே பாலாஜியும் இருக்காரு. பாலாஜி ஷிவானி 2 பேரும் சேர்ந்து வாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஷிவானி பத்தி அவர் கொஸ்டின் கேட்கிறாரு, பாலாஜி பத்தி இவங்க பேசுறாங்க. சோ இவங்க 2 பேரும் அப்படியே மாத்தி மாத்தி இன்டராக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஷிவானி எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, 3 பேர் தான் இருக்காங்க. நான் வந்து ரொம்பவே நம்புற மாதிரியும் எது வேணாலும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ல இருக்கும்போதுதான் நான் அவங்க கிட்ட நல்லா பேசுவேன். அது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே மிங்கிள் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகுது. அண்ட் தென் செகண்ட் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில 7:45 மணி காட்டுறாங்க. எப்பவும் போல ஷிவானி பாலாஜி இவங்க 2 பேரும் மறுபடியும் வாக் பண்ணிட்டு சும்மா கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம தலைவரோட தர்பார் பாட்டு ஓடுது. சும்மா கீழே அந்த பாட்டு தான் ஓடுது. எல்லாருமே ஓடி வந்து ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பாட்டு வந்து டக்குன்னு கட் ஆயிடுது. ஏன்னா கட் ஆயிடுச்சு, பாட்டு முடியுது அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் தான் பேசுறாரு. போட்டியாளர்கள் எல்லாருக்கும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படும். நீங்க வந்து உடைந்த இதயங்களை நீங்க ஒட்ட வைக்கலாம். அதுக்காக உங்களுக்கு டைம் கொடுக்கப்படும். இதனால இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் நடக்காது. இந்த வாரம் எந்த ஒரு எலிமினேஷனும் இருக்காது அப்படின்றத சொன்ன உடனே எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சந்தோஷத்தோடய அந்த பாட்டு கட்டாச்சு அதை மறுபடியும் போடுறாங்க. இன்னும் டபுள் எனர்ஜியோட இருக்கிற எல்லா போட்டியாளர்களும் செம்மையா டான்ஸ் ஆடுறாங்க. அடுத்தது மணி 8:30. கிச்சன்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அனிதா சம்பத் அவங்க மறுபடியும் நியூஸ் வாசிக்கிறது மாதிரி பண்ணி காட்டுறாங்க. இந்த இடத்துலதான் அனிதா அண்ட் சுரேஷ் இவங்க 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஒரு வாயில எச்ச விட்டுட்ட அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிருப்பா இல்லையா, அது வந்து எனக்கு ஹர்ட் ஆச்சு அப்படின்னு லைட்டா பேசிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி சத்தம் அதிகமாகுது. ஆர்கியூமெண்ட் மாதிரி மாறுது. பட் இவங்க என்னதான் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த பக்கம் ரியோ நிஷா இவங்க எல்லாருமே சாப்பிட்லயே கண்டா இருக்காங்க. எதையுமே கண்டுக்கல. இன்ஃபேக்ட் வந்து யாருமே கண்டுக்கல. இல்ல சனம் ஷெட்டி மட்டும் அவங்களா வாண்டடா அவங்க கருத்து சொல்ல வராங்க. பட் இவங்க அதை கேட்கவும் இல்ல. மறுபடியும் இந்த இடத்துல சனம் ஷெட்டி அசிங்கப்படுறாங்க. இந்த ஆர்கியூமெண்ட் கொஞ்சம் அப்படியே பெருசே ஆயிட்டு இருக்கும் போது அப்பதான் ரேகா மேம் வந்து 2 பேரையும் சமாதானப்படுத்துறாங்க. ஆனா அப்பவும் அனிதா இல்ல மேம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க வந்து கத்தி கத்தி பேசாதீங்க, அமைதியா பேசுங்க அப்படின்னு சுரேஷ் சொல்லிட்டு அனிதா அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்து காலையில 9 மணி. சுரேஷ் அவர்கள் பாத்துட்டீங்கன்னா கேமரா முன்னாடி அவர் அப்பாலஜைஸ் பண்றாரு. அதாவது நான் எந்த ஒரு நியூஸ் ரீடரையும் ஹர்ட் பண்ற மாதிரி நான் பேசல. ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி வேலை செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பேசும்போது எச்சரிட்டு பேசுவாங்க. சோ அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். நிறைய நியூஸ் ரீடருக்கு நான் சொல்றதை ஒத்துக்குவாங்க. அவங்களுக்கே தெரியும் நான் யாரையுமே ஹர்ட் பண்ற மாதிரி எதுவுமே பேசல அப்படின்ற ஒரு அப்பாலஜைஸ அந்த ஒரு கேமரா முன்னாடி சுரேஷ் சொல்றாரு. இப்பவும் இவர் பேசும்போது அந்த பாத்ரூம்ல தான் எல்லாரும் போறாங்க வராங்க. ஆனா யாருமே கண்டுக்கவே இல்ல. ரம்யா பன்னீர் மட்டும் உட்காந்துக்கிட்டே இவர் என்னடா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையாட்டிட்டு பாத்துட்டு இருப்பாங்க. அடுத்து காலையில 10:25 மணி ஆகுது. அனிதா சம்பத் டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களா வாண்டடா போய் சார் எதுவும் கோச்சுக்காதீங்க அப்படின்னு சுரேஷ் கிட்ட சொல்றாங்க. 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. இத பார்த்து அதுக்கப்புறமா தான் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கிளாப் பண்ணி அப்புறமா தான் ரியாக்ட் பண்றாங்க. இவங்க இப்படி இங்க ஒண்ணாகும் போது அங்க பாத்ரூம்ல பாத்துட்டீங்கன்னா ரேகா மேம் பாட்டு பாடுறாங்க. கூடவே சேர்ந்து அஜித்தும் பாடுறாரு. அஜித் செம்மையா பாடுறாரு. சோ இவர் பாடுறத பார்த்துட்டு ரேகா மேம் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி கட்டி பிடிச்சி செல்லக்குடி அப்படின்னு ஒரு கிஸ்ஸும் கொடுக்குறாங்க. சோ இது செகண்ட் வீக்கான செகண்ட் டாஸ்க் இன்னைக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. இத வந்து ஆரி தான் படிக்கிறாரு. இந்த டைம் பாத்துட்டீங்கன்னா 11:30 காலையில. இந்த டாஸ்கோட நேம் பாத்துட்டீங்கன்னா கடந்து வந்த பாதைகள். அதாவது ஒரு மனிதனுக்கு வெற்றி தோல்வி அப்படின்றதையும் தாண்டி அந்த வெற்றிக்கு அதுக்கு பின்னாடி அவங்களுடைய அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எல்லாம் இருந்திருக்கும், எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாங்க, எவ்வளவோ பாதைகளை கடந்து வந்திருப்பாங்க. சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணணும். இந்த 16 பேர்ல அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும். இதுல ஒரு 8 பேர் மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது தகுதி இருக்கிறவங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு 2 கேட்டகரியில. அதுவும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்துதான் அவங்க ஒரு டிசிஷனை எடுக்கணும். அந்த தகுதி இல்லாதவங்க சொல்ற அந்த 8 பேர் தான் அடுத்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ்ல இவங்களை இந்த 8 பேரை மட்டும் தான் நாமினேட் பண்ணணும். தகுதி உடையவர்கள் அப்படின்னு செலக்ட் பண்ற அந்த 8 பேரை யாருமே நாமினேட் பண்ண முடியாது. சோ இந்த ஒரு ரூல்ஸோட தான் இந்த ஒரு போட்டிய இந்த ஒரு டாஸ்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அந்த ஆக்டிவிட்டி ஏரியாக்கு போறாங்க. எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கரெக்டா பிக் பாஸ் பேசுறாரு. சரியா மணி 12:20 ஆகுது மதியானம். ஃபர்ஸ்டா வேல்முருகன் அவர்களை தான் பிக் பாஸ் கூப்பிடுறாரு. வேல்முருகன் சார் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. அதாவது அவர் சின்ன வயசு குழந்தையில இருந்து இப்ப அவருடைய இந்த வெற்றி இது எல்லாத்தையுமே தான் பிரீஃபா சொல்றாரு. கண்டிப்பா பாக்குற எல்லாருக்குமே ரொம்பவே கண் கலங்கி எமோஷனல் ஆகி எல்லாம் என்னன்னு தெரியல ஷிவானி இதுல பயங்கரமா அழுதுறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, வேல்முருகன் சார் மட்டும் இல்ல, யார் எது பேசினாலும் டக்குன்னு அவங்க முகத்துல ரியாக்ஷன் தெரியுது. டக்குன்னு எமோஷனல் ஆகி அழுதுறாங்க. வேல்முருகன் சார் ரொம்பவே கஷ்டப்பட்டு அதுவும் சாப்பிடறதுக்கு கூட சாப்பாடு இல்லாம ரொம்ப வறுமையில தான் நான் வாடி இருந்தேன். ஆடு வச்சிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த வறுமையில எங்க அப்பா அம்மாவும் ஒரு நாள் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நான் இந்த விழாக்கள்ல போய் பாட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்னுடைய பாட்டு எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா தான் ஒருத்தவங்க கிட்ட சொன்னாங்க, நீ பாடணும்னு முடிவு பண்ணிட்டல, சோ நீ சென்னைக்கு போ, சென்னைக்கு போனா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு எனக்கு அனுப்பி விட்டாங்க. நான் சென்னைக்கு வரது கூட எனக்கு ஆசை இல்ல. அதுக்கப்புறமா நான் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா இருக்கிறதுக்கு இடம் இல்ல. ஒரு சின்ன ஒரு ரூமுக்கு தான் போனேன். அதுலயே ஆல்ரெடி நிறைய பேர் இருந்தாங்க. என்ன சேர்த்துக்க கூட இல்ல. ஆனா சேர்த்துக்கிறதுக்காக ஒரு பாட்டு ஒண்ணு பாட சொன்னாங்க. அந்த நேரத்துல தான் என்னை பெற்றெடுத்த அம்மாவுக்கு நான் ஏதாவது ஒரு
அப்படின்னு நினைச்சு நான் எழுதினேன். 10 மாசம் பெத்து எடுத்த அம்மா அந்த பாட்டை நான் பாடி காட்டினேன். நான் பாடுறதை கேட்டுட்டு எல்லாருமே கண் கலங்கி என்ன ரூம்ல சேர்த்துக்கிட்டாங்களே தவிர எனக்கு தூங்கறதுக்கு இடம் இல்ல. கடைசியில நான் ஒரு செருப்பெல்லாம் கழட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் நான் போய் படுத்துக்கிட்டேன். அதுவும் எங்கெங்கெல்லாம் போய் மிதிச்சுட்டு வருவாங்க, அந்த செருப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த இடத்த நல்லா கிளீன் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் அங்கதான் போய் தூங்குனேன். இது எல்லாமே வேல்முருகன் சார் சொல்லிட்டு இருக்கும்போது அவரையும் தாண்டி ரொம்பவே தேம்பி பயங்கர எமோஷனல் ஆகி தான் அழுதுட்டாரு. அதுக்கப்புறமா என் லைஃப்லயும் காதல் வந்தது. நாங்க ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, வீட்டுல ஒத்துக்கல. அதுக்கப்புறம் எதிர்ப்பையும் மீறி 6 வருஷமா வெயிட் பண்ணியும் அவங்க ஒத்துக்கல. அதனால நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 2 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு 50,000 ரூபாய் நாங்க சேர்த்து வச்சோம். ஆனா அவங்க குழந்தை பெத்துக்க கூடாது, படிக்கணும் அப்படின்றத நான் மோட்டிவேட் பண்ணேன். இப்ப அவங்க டாக்டரேட் படிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு குழந்தைங்க பிறந்தது. நான் விஜய் டிவில ஒரு ப்ரோக்ராம், ஒரு பாட்டு பாடுற ஒரு ப்ரோக்ராம்ல தான் கலந்துக்கிட்டேன். அந்த ப்ரோக்ராம்ல நான் பாடின பாட்டு பிடிச்சு போய் ஜேம்ஸ் வசந்தன் இசையமைப்பாளர் அவரு தான் எனக்கு விஜய் டிவில என்னுடைய நம்பரை வாங்கி அவர் என்ன கான்டாக்ட் பண்ணி அப்படி வந்த வாய்ப்பு தான் முதன்முறையா சுப்பிரமணியபுரம் அந்த படத்துல நான் பாடின பாட்டு. அவரே தான் என்ன இயக்குநர்கள் எல்லார்கிட்டையும் அறிமுகமும் படுத்தி வச்சாரு. இந்த முதல் பாட்டை வெற்றி அடைஞ்சதுனாலதான் அதுக்கப்புறம் நான் பல பாடல்களை பாட ஆரம்பிச்சேன். இப்ப கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான நான் பாடல்களை பாடியிருக்கேன். இப்ப நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா இது எல்லாமே பாக்கிறதுக்கு எங்க அம்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பயங்கர எமோஷனல் ஆகி கிட்டத்தட்ட அவருக்கு வார்த்தையும் வரல. எப்படியோ கஷ்டப்பட்டு எப்படியோ பேசி இந்த ஒரு டாஸ்க் அவர் பண்ணி முடிச்சிட்டாரு. இவருடைய இந்த ஒரு ஸ்பீச்சை கேட்டுட்டு சிவானி பயங்கரமா அழுதுட்டாங்க. அது மட்டும் கிடையாது, பெத்தி எடுக்காம அந்த பாட்டை வேல்முருகன் சார் பாடி காட்டினாரு. அதுலயும் சிவானி பயங்கரமா கண்ணையே மூடிட்டு அவங்களுடைய கண்ணுல அப்படியே கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு அழுகுறாங்க. மத்த எல்லாருமே இவருடைய ஸ்பீச்சை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா பயங்கரமா கிளாப்ஸ் தட்டினாங்க. இப்ப மணி 1:35 மத்தியானம் ஆகுது. அடுத்தது பிக் பாஸ் சரம் ஷெட்டி தான் கூப்பிடுறாங்க. ஆனா அவங்க அப்படியே முடிச்சிட்டு இருப்பாங்க, சிரிச்சிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் சரம் ஷெட்டி நீங்க தானே போங்கன்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி ரூடா சிரிச்சுக்கிட்டே பண்ணுவாங்க. சரம் ஷெட்டி அவங்களுடைய ஒரு டிராஜடியான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது இது வந்து எனக்கு மறுபிறவி மாதிரி. நான் ஒரு டெரஸ்ல 3 மாடிக்கு மேல இருக்கிற ஒரு டெரஸ்ல நான் இருந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கும்போது தவறி நான் கீழே விழுந்துட்டேன். அப்போ வீட்டுல என் அம்மா அப்பா கூட கிடையாது. அங்க பக்கத்துல ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு ஆட்டோ டிரைவர் தான் என்னை காப்பாத்துறாரு. அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அண்ணா நீங்க எங்க இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய நன்றின்னு சொல்றாங்க. எல்லாருமே அதுக்கப்புறமா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது நான் பொழைக்கிறதே வேஸ்ட், எதுவுமே நீ ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா எங்க அம்மா அப்பா என்ன வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. அவ்வளவுதான், இனி பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொன்ன அந்த நேரத்துல எங்க அம்மா அப்பா தான் எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி இருந்து கிட்டத்தட்ட 14 மாசத்துக்கு அப்புறமா தான் நான் எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சேன். அவ்வளவு ஒரு குழந்தை மாதிரி எனக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு என்ன அப்படி பாத்துக்கிட்டாங்க. இப்போ என் லைஃப்ல யார் இருக்காங்க இல்ல எனக்கு தேவையே கிடையாது, யாரோட அன்பும் எனக்கு தேவை கிடையாது. நான் என் அம்மா அப்பா எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நான் அன்னைக்கு தான் கத்துக்கிட்டேன். சோ என்னோட அம்மா அப்பா தான் எனக்கு ப்ரீஷியஸ். அவங்க எனக்கு இருந்தா போதும். எனக்கு லைஃப்ல வேற யாருமே தேவையில்லை. யார் இருந்தாலும் இல்லனாலும் எனக்கு கவலையே இல்ல. லைஃப்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ப்ரீஷியஸான ஒண்ணு. நான் இனிமேட்டு என்னுடைய லைஃப்ல நான் அப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சேன். பட் இப்போ சந்தோஷத்தையும் தாண்டி ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் ரசிச்சு வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத சரம் ஷெட்டி சொல்லிருக்காங்க. மேபி தர்ஷனை பத்தி ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் சொல்லிருப்பாங்க போல. யார் இருந்தா எனக்கு என்ன இல்லனா எனக்கு என்னன்னு. சோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்கும்போது சரம் ஷெட்டியும் ஆஸ் யூஷுவல் அழுதுகிட்டே தான் சொன்னாங்க. அடுத்தது மணி 2:55 ஆகுது. பிக் பாஸ் அடுத்த நேம் நிஷாக்காவை தான் கூப்பிடுறாங்க. நிஷா அப்படின்னு சொல்லும் போது நிஷாக்கா லைட்டா ஜர்க் ஆகிறாங்க. என்னடா கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிஷாக்காவும் மேடையில போயிட்டு அவங்களுடைய ஸ்பீச்சை கொடுக்குறாங்க. அதாவது அவங்களுடைய லைஃப்ல நடந்த அனுபவங்களை ஷேர் பண்றாங்க. நிஷாக்கா ஒரு சூப்பரான பேச்சாளர், அதுவும் பட்டிமன்ற பேச்சாளர். எப்படி பேசுவாங்க, எப்படி எல்லாம் கலாச்சி பேசுவாங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் கவுண்டர் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஈக்குவலா யாராலுமே பேசவே முடியாது. சோ இப்பவும் இந்த எபிசோட்ல அவங்க பேசுறத கண்டிப்பா என்னால ரிவ்யூ பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு அல்டிமேட்டா பேசினாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் கலரால அவங்க எவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க, எவ்வளவு பேரு தாழ்த்தி பேசியிருக்காங்க, எவ்வளவு அவமானப்பட்டிருக்காங்கன்றத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நல்லா உரைக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே தெளிவா அழகா ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கற மாதிரியும் பேசியிருக்காங்க. இந்த இடத்துலயும் வழக்கம் போல அவருடைய கணவரை பக்காவா டேமேஜ் பண்ணிருக்காங்க, மாமியாரையும் டேமேஜ் பண்ணிருக்காங்க. இதுல அவங்க கொடுத்த ரீசன் என்னன்னா, என்னால பக்கத்து வீட்டு மாமியார ஹஸ்பண்ட பத்தி பேச முடியாது, ஏன் மாமியாரு நான் பேசுவேன், ஏன் புருஷன் நான் கலாய்ப்பேன் அப்படின்றத சொல்லிருக்காங்க. என் கலராலேயே யாருமே என்ன முன்னாடி கூட ஸ்கூல்ல கூட முன்னாடி நிக்க வைக்க மாட்டாங்க. எனக்கு என் கலரை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. கருப்பா இருந்தா அசிங்கம்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. ஆனா மத்தவங்களாலதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்குமே தவிர கருப்பா இருக்கேன் அப்படின்னு யாருமே ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. நீங்க கருப்பா இருக்கீங்க அதெல்லாம் அழகு, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா கலரானவன் தான் சொல்லுவான். கருப்பா இருக்கிறவன் எவனும் அப்படி சொல்ல மாட்டான். கருப்பா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது எனக்கு தான் தெரியும், எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு பேசியிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா நான் ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும், ஃபேமிலியோட ஃபுல் சப்போர்ட் இருந்தது, நல்லா படிச்சேன். அதுக்கப்புறம் நான் வெளியில வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல கலக்க போகுது யாரும் நான் கலந்துக்கிட்டேன்.
சொல்றேன், நான் மட்டும் தான் பொண்ணு, என்னை சுத்தி 50 பசங்க இருந்தாங்க. அந்த 50 பசங்களும் தங்கம் என்ன அப்படியே ஒரு கூட பிறந்த சகோதரி மாதிரி தான் என்ன தாங்கன்னு தாங்குறாங்க. அதனால நாம எப்படி இருக்கிறோம் அதை பொறுத்துதான் மத்தவங்க இருப்பாங்களே தவிர மத்தவங்க எல்லாம் நம்ம குறை சொல்லவே கூடாது. நாம ஒழுங்கா இருக்கிறோமா, நம்ம கூட பழகிறவங்க ஒழுங்கா இருப்பான். அதனால மத்தவங்க பார்வைதான் தப்பா இருக்குமே தவிர இந்த மீடியா ஃபீல்ட்ல தப்புன்னு யாருமே சொல்லக்கூடாது. எனக்கு அந்த மாதிரி நடந்ததில்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய மோட்டிவேஷனான, நிறைய எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ற மாதிரியான நிறைய கருத்துக்களை சொல்றாங்க. அடுத்ததான் அவங்களுடைய ஃபேமிலி பத்தி பேசும்போது, நான் இவ்வளவு நல்லா இருக்கேன், வேலை இருந்துட்டு இருக்கேன், அதனால என் குழந்தைய எங்க அம்மா தான் பாத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, என் குழந்தைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்ல அவனுக்கு காது அப்படியே பிஞ்சிட்டு வந்துருச்சு. இந்த வார்த்தையை கேட்கும் போதே ரியோ அப்படியே கண் கலங்கிறாரு. இதுக்கு முன்னாடி நிஷாக்கா பேசுற ஒவ்வொரு பஞ்சு டைலாக்கும் அப்படியே பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டி அப்படியே பயங்கரமா ஆரவாரத்தோட பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நிஷாக்காவோட இந்த அழுகையை கேட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் அப்படியே கொஞ்சம் சைலண்டாவே மாறிட்டாங்க. அதுலயும் ரியோ சொல்லவே தேவையில்ல, பயங்கரமா அப்படியே முகத்தெல்லாம் மூடி ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாரு. போட்டோல இருக்கிற எல்லாருமே அதுக்கப்புறம் குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வளர குழந்தை அப்படின்றதுனால காதெல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டாங்க, சரியாகிடுச்சு, இப்ப குழந்தை நல்லாதான் இருக்கு, நல்லா காதெல்லாம் கேக்குது, எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு ஆணுக்கு வெற்றி பின்னாடி பொம்பளைங்க இருக்காங்கன்னா, ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி அவ பட்ட அவமானங்கள் தான் இருக்கு. அதனால யாருமே எப்பவுமே எதையுமே நினைச்சு ஃபீல் பண்ணவே கூடாது. எந்த மனுஷன் அவமானங்களை சந்திக்கிறானோ அவன் தான் பெரியாளா வருவான். இது எல்லாமே சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில எவ்வளவோ நிஷாக்கா அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தவிர கடைசியில பயங்கரமா அழுதுறாங்க. சோ அந்த ஸ்பீச் வந்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் உட்காந்துட்டு கொஞ்சம் லைட்டா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா அனிதா சம்பத்தும் கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் நீங்க எல்லாரும் வெளியில போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் எல்லாருமே கூடிட்டாங்க. அதுவும் நிஷாக்கா பயங்கரமா தேம்பி அனிதாவை கட்டி பிடிச்சு அழுதாங்க. அதுலயும் ரியோவை கட்டி பிடிச்சு தேம்பி அழுதுட்டே இருக்காங்க. சரி விடு ஒண்ணு ஆகாது, நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரியோ இவ்வளவு அட்வைஸ் பண்றாரு. அப்பவும் நிஷா பயங்கரமா தேம்பி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ஓவரால் எல்லாருமே ஆரியும் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. நீங்க இப்ப எல்லாம் கஷ்டப்பட்டதுனால தான் இப்படி சாதிச்சிருக்கீங்க, இதை நீங்க கண்டினியூவா பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் வெளியில போகும்போது ரியோ மறுபடியும் கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சாரு. போதும் இப்படி சும்மா தேம்பி சென்டிமெண்டா காட்டி அழுதுட்டு இருந்தா நாங்க கலாய்க்க மாட்டோம் நினைக்கிறியா, இப்பதான் அதிகமா கலாய்க்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே நிஷாக்கா சிரிச்சுக்கிட்டு, நீ கலாய்ச்சு தானே இப்படி இருக்கேன், நீ கலாய் எவ்வளவு நேரம் கலாய்னு சொல்றாங்க. இந்த ஒரு காமெடி, சந்தோஷம், துக்கம், எமோஷனல் இதோட தான் இன்னைக்கோட எபிசோட முடிச்சிருக்காங்க. சோ வியூவர்ஸ், இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே எமோஷனலான ஒரு எபிசோட்னு சொல்லலாம். அதுவும் ரியோ அண்ட் நிஷா இவங்களுடைய காம்பினேஷன், இவங்களுடைய பாண்டிங் ரொம்பவே கியூட்டா இருக்கு. சோ இந்த எபிசோட பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல தொடர்ந்து வரப்போற ஒவ்வொரு எபிசோடோட ரிவ்யூவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா